இன்னைக்கு நல்ல ஒரு சூப்பரான தக்காளி தொக்கு ரொம்ப ஈஸியா எப்படி செய்றதுன்னு தான் பார்க்க போறோம். டேஸ்ட்டும் செம்ம சூப்பரா இருக்கும். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையா இருக்குங்க. இப்போ இந்த தக்காளி தொக்கு செய்யறதுக்கு ஒரு 6 தக்காளி பழத்த சின்ன சின்னதா நறுக்கிட்டு சேர்த்துக்கங்க. இது கூடவே ஒரு லெமன் சைஸ் புளிய ஊற வச்சு கரைச்சிட்டு சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, இதில ஒரு 2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு வேக வைங்க. வேகும்போது இடையில இடையில இது போல தக்காளி பழத்த நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. தக்காளி பழத்தில் ஊற்றின புளி எல்லாம் நல்லா வற்றி ட்ரை ஆகி நல்லா மசிஞ்சு வரணும். கடைசி அதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 10 பூண்டு பல்ல இடிச்சிட்டு சேர்த்து நல்லா செவக்க வறுத்துட்டு கடைசியாக சேர்க்கும் போது வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக இறக்க போகிறப்ப 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடி நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கலந்துவிட்டு இறக்கி வச்சுக்குங்க. நல்லா இட்லி, தோசை கூடலாம் சாப்பிட சூப்பராக இருக்கும். சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிடும் போது இன்னுமே சூப்பராக இருக்கும்.